ஹாய்ங்க. மதியம் லஞ்சுக்கு என்ன சமைக்கிறது? ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. ஏதாவது சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது துவையல்னு கூட சொல்ல முடியாது. சூப்பரான ஒரு சம்மந்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் இது எதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான். இப்போ வாங்க இது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாங்க, முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரையில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா அதோடய லிங்க்கெல்லாம் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பறிச்சுக்கோங்க. இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு 4-5 வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் வந்து துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு முடக்கத்தான் கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. முடக்கத்தான் கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் போட்ட எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ மூட்டு வலிக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமெடி அப்படின்னா இந்த கீரை தான் சொல்லுவாங்க. வாரத்தில் ஒரு டைமாவது எப்படியாவது எடுத்துக்கோங்க. ஸோ இது ரொம்பவே நல்லது. இது நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த கசப்பு தன்மை வந்து நம்மளுக்கு போகும். இல்லை அப்படின்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்துட்டு நான் எடுத்துடலாம், அவ்வளோதான். இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ இதே கடையில் ஆயில் எதுவுமே விட வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் விடாமல் தான் நம்ம செய்யணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், அப்படியே அந்த வெங்காயம்லாம் லைட்டாக அப்படியே சுட்ட மாதிரி வருது. இதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் விடாமல் வறுத்துறோம் அப்படிங்கிறது. நம்ம எண்ணெய் விட்டு பண்ணோம் அப்படின்னா அது வந்து சட்னி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயமெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா வறுத்தோம் அப்படின்னா லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் ஆகும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் ஜீரகம், மிளகு நம்ம வந்து சேர்த்திக்க போகிறோம். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து நல்லா கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபைனலாக சேர்க்குறோம். கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தேங்காயோட கலர் அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், போதும். அந்த வாசனை நல்லாவே வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஸோ இது ஆறினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை தொட்டுக்கிறதுக்கு சுட்ட அப்பளம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.